தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜகோபால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது பாஜக மாநில செயலாளர் கராத்தை தியாகராஜன், துணைத் தலைவர்கள் VP துரைசாமி, கரு நாகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள X வலைதள பதிவில், நாட்டின் நிர்வாகத்துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ராஜகோபால் பல்வேறு பொறுப்புகளை வகித்து பல துறைகளில் ஆழ்ந்த அனுபவத்தை பெற்றவர். ஒரு நேர்மையான நிர்வாகியாகவும் நுண்ணறிவுடன் முடிவெடுப்பவராகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். மோடி தலைமையில் நாடு காணும் புதிய வளர்ச்சிக்கு படித்தோர், அறிந்தோர், நேர்மையாளர், திறமை மிக்க இளைஞர்கள் அனைவரும் கட்சியில் சேர்ந்து பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாட்டுக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் நம்முடன் அவரது பயணம் தொடர வாழ்த்துகிறேன். பாஜகவுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார் என்று தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், ஆளுநரின் ஆலோசகர் என பல்வேறு பதவிகளில் பணியாற்றியுள்ளார் ராஜகோபால். கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பின்னர் காங்கிரஸில் இருந்து விலகிய நிலையில் தற்போது பாஜகவில் இணைந்துள்ளார். ஏற்கனவே IPS அதிகாரியான அண்ணாமலை பாஜகவில் இணைந்து தமிழக மாநில தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். இவர் பொறுப்பேற்ற போது தமிழக பாஜகவின் வளர்ச்சி பன்மடங்கு அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. அவரின் இடத்தை தற்போது முன்னாள் IAS நிரப்புவாரா என்பது கேள்விக்குறிதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.